Hello friends, welcome to my YouTube channel Learn with Yoga. இன்னைக்கு இந்த வீடியோல placement preparation tips for mechanical engineers தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதனால தான் placement அட்டெண்ட் பண்ண ஒரு 4-5 பேரோட இன்சைட்ஸ் வச்சு தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். கண்டிப்பா இது placement prepare பண்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க friends வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன கம்பெனியாக இருந்தாலும் ஆப்டிடியூட் டெஸ்ட் வைப்பாங்க. இதில் வந்து பேசிக்காக நம்ம வந்து நம்மளோட மேத்ஸ் பேசிக்ஸ் நம்ம சைல்ட்ஹுட்டில் படித்ததோட கான்செப்ட்ஸோட பேசிக்ஸ் டெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் அந்த ஆப்டிடியூட் இருக்கும். இதில் என்ன ஒன்றுனா நம்ம டைமுக்குள்ளே சால்வ் பண்ணுறது, நம்மளோட சால்விங் டைமை டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 80 கொஸ்டின்ஸ்க்கு 30 மினிட்ஸில் சால்வ் பண்ண சொல்கிறது, அந்த மாதிரி நம்மளோட ஸ்பீடு தான் அதில் செக் பண்ணுவாங்க. ஸோ ப்ராக்டிஸ் பண்ண உங்களோட ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். ப்ளஸ் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இதில் பேசிக்காக நம்மளோட பர்சன்டேஜ், ரேஷியோ, ப்ராஃபிட் லாஸ், அதுக்கப்புறம் இந்த டிஸ்கவுண்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இந்த மாதிரி இருக்க சிம்பிள் டாபிக்ஸ் தான் இருக்கும். இதில் இங்கிலீஷ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸும் இருக்க சான்சஸ் இருக்குது. அது கம்பெனி டு கம்பெனி அந்த நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ஈச் டாபிக் வந்து டிஃபர் ஆகலாம். கோடிங், டீகோடிங் அந்த மாதிரி சில இது கூட கேட்கலாம். இந்த மிரர் இமேஜஸ், ஜென்ரலாக நம்ம ஆப்டிடியூட் என்னென்ன டாபிக்ஸ்லாம் பார்த்துருப்போமோ அது எல்லாமே பார்த்துக்கோங்க. இதுக்கு ரெஃபரன்ஸ் டெக்ஸ்ட் புக் அந்த மாதிரி இல்லை எதில் படிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன்லைன் வெப்சைட்ஸ் வந்து இந்தியா பிட்ஸில் வந்து உங்களுக்கு டாபிக் வைஸ் நிறையா கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் வந்து படிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அதை ஒரு கொஸ்டினை பார்த்துக்கிட்டு நீங்கள் பார்க்காம சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் செக் பண்ணவும் உங்களுக்கு யூஸ் ஆகும். புக்ஸ் வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடுக்கு ஆர்எஸ் அகர்வால் புக் நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். இது இல்லாமல் யூடியூப் வீடியோஸ், நீங்கள் ஏதாச்சும் பார்க்குற யூடியூப் சேனலில் ஆப்டிடியூட் நல்லாயிருக்கு, டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லித்தராங்க, ஷார்ட்டாக டைம் கொடுத்துருக்க டைமுக்குள்ளே சால்வ் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் சொல்லித்தராங்க, அதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையுமே ரெஃபர் பண்ணலாம். இதுதான் பார்க்கணுன்ற மாதிரி இல்லை. உங்களுக்கு ஆப்டிடியூடுக்கு இது வரைக்கும் நீங்கள் ஏதாச்சும் சோர்ஸஸ் டிபெண்ட் பண்ணி அதை வச்சு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த சோர்ஸஸே கண்டினியூ பண்ணிக்கோங்க. புதுசாக உங்களுக்கு இதில் நான் கொடுத்துருக்கிறது தெரியாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை வச்சும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ப்ராக்டிஸ் டெஸ்ட் நீங்களே வந்து ஏதாச்சும் ஒரு 4 கொஸ்டின்ஸ் புக்லேருந்தோ இல்லை இந்தியா பிட்ஸ் வெப்சைட்லேயோ பார்த்து நீங்கள் பார்க்காம அது அந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்க கொஸ்டினை பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் டெஸ்ட் மாதிரி. அப்போது உங்களுக்கு கண்டினியூஸாக ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது உங்களை அறியாமே உங்களுக்கு அந்த ஸ்கில்ஸ் டெவலப் ஆகும். இது இல்லாமல் நீங்கள் வந்து அந்த ஃபார்முலாஸ் மட்டும் நீங்கள் பிளேஸ்மெண்ட் டெஸ்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லா வாட்டியும் உங்களால் ஃபுல்லாக எல்லா டாபிக்ஸையும் பார்க்க முடியாது. ஸோ ஃபார்முலா தனியாக ஒரு நோட் புக்கில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் படிக்கும் போதே திருப்பி நீங்கள் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ரிவைஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட டெக்னிக்கல் ரவுண்ட். இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு இயர் வந்து உங்களுக்கு 2 செம்மே ஜென்ரல் டாபிக்ஸ் தான் இருக்கும். அதுலேருந்தும் கேட்குறதுக்கும் சான்ஸ் இருக்குது. பட் மெயினாக டெக்னிக்கல் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 3rd செம் to 8th செம் படித்த உங்களோட கோர் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ், அது என்ன பிரான்ச்சாக இருந்தாலும் அது உங்களுக்கு அப்ளிகபிள். அதுலேருந்து தான் பேசிக்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். அது எந்த சப்ஜெக்ட்டுக்கு வெயிட்டேஜ் அதிகம்ன்றது அந்த கம்பெனியோட பேஸ் பொறுத்து. கம்பெனி வந்து எதில் அவங்க இருக்காங்களோ அந்த கம்பெனியோட பேக்ரவுண்ட், அவங்களோட பேஸை வச்சு தான் எந்த சப்ஜெக்ட்லேருந்து அவங்க கொஸ்டின் கேட்குறாங்கன்ற வெயிட்டேஜ் மாறும். ஸோ நீங்கள் கம்பெனி டு கம்பெனி உங்களோட ப்ரிப்பரேஷன் மெத்தட் எல்லாத்தையுமே மாற்றுற மாதிரி தான் இருக்கும். சேம் இதே நீங்கள் எல்லாத்துக்கும் ஃபாலோ பண்ணிங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. சில பேசிக் கான்செப்ட்ஸ் நீங்கள் வந்து தரவாக இருந்துக்கோங்க. எல்லா கம்பெனிஸ்க்குமே நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்ஸும் பார்த்துக்கோங்க. அது இல்லாமல் அந்த கம்பெனி எந்த சப்ஜெக்டில் பேஸ் பண்ணியிருக்கோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு கொஞ்சம் அதிகமாக வெயிட்டேஜ் கொடுத்து இன்டெப்த்தாக பார்த்துக்கோங்க. இதில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்ன்றதையும் நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ், ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ், மெட்டீரியல் சயின்ஸ் ஆர் மெட்டலர்ஜி, ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், தெர்மோடைனமிக்ஸ், மெட்ராலஜி, இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ், டிஎம்இ, டிடிஎஸ். டிஎம்இன்றது டிசைன் ஆஃப் மிஷின் எலமெண்ட்ஸ், டிடிஎஸ்ன்றது டிசைன் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம்ஸ். இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புக்ஸை வச்சு ப்ரிப்பேர் பண்ணலாம். அது எல்லாமே உங்களோட ஓன் ஒப்பீனியன் தான். பட் என்னோட ஒப்பீனியன் வந்து நீங்கள் ஆன்லைன் சோர்ஸஸ் வச்சே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா புக்ஸில் வந்து நம்மளுக்கு டெஃபினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் எல்லாமே இருக்கும். ப்ளஸ் ப்ராப்ளம்ஸ்க்கு நிறையா வெயிட்டேஜ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கான்செப்ட் பார்க்குறதுக்கு அந்த டாப்பிக்கை போட்டுட்டு ஏஐயில் எது வேணால் யூஸ் பண்ணுங்கள். ChatGPT, Gemini AI அந்த மாதிரி யூஸ் பண்ணி அதை இப்போ ஸ்ட்ரெஸ்ன்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது டெக்னிக்கலாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வரும். அதை உங்கள் ஓன் வேர்ட்ஸில் எழுதிக்கோங்க. ப்ளஸ் அப்ளிகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் அதை கான்செப்ட் புரிஞ்சிருக்கணும். ஏன்னா நம்மளை டிஃபைன் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லி கேட்க மாட்டாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கான்னு உங்களோட டெக்னிக்கல் நாலேஜ் தான் செக் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிற மாதிரி ஒரு டெஃபினேஷன் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் என்னென்ன கேட்க சான்சஸ் இருக்குன்றது நான் சும்மா 1-2 லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். உங்களுக்கு கண்டிப்பாக டிஃபர் ஆக சான்ஸ் இருக்குது. பட் இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ்லேருந்து கேட்கலாம். அதில் வந்து உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, எலாஸ்டிக் லிமிட், பிளாஸ்டிக் லிமிட், இதுனா என்ன, இதுக்குள்ளே இது இருந்தால் என்ன ஆகும், அந்த மாதிரி சில பேசிக் பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்துருக்கணும். அதே மாதிரி அயன் கார்பன் ஃபேஸ் டயக்ராம் மெட்டலர்ஜியில். இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் உங்களுக்கு அந்த லாமிஸ் தியரம் அந்த மாதிரி நீங்கள் அந்த ஒரு சப்ஜெக்டில் நீங்கள் என்னென்னலாம் உங்களுக்கு பார்த்தோன்னே இது கேட்க சான்ஸ் இருக்குதுன்னு நீங்களே செல்ஃப் அனலைஸ் பண்ணுங்கள்.
பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அது இல்லாமல் அந்த பிளேஸ்மெண்ட் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்தவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கனாலுமே நீங்கள் கேளுங்க. ப்ளஸ் நீங்கள் வந்து வெப்சைட்டில் போய் ஆன்லைன்லேயே போய்ட்டு அந்த கம்பெனியோட வெப்சைட்டில் ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்களா பாருங்கள். அந்த கம்பெனியை பற்றி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அது இல்லாமல் நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்னு கூகுளில் டைப் பண்ணாலுமே உங்களுக்கு அது ரிலேட்டட் சில பேசிக்ஸ் வரும். நீங்கள் வந்து கேட்டு இல்லை வேறு ஏதாச்சும் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அதில் ப்ரிப்பேர் பண்ணுற கான்செப்ட்ஸ் பிஒய்க்யூஸும் உங்களுக்கு யூஸ் ஆகும். பட் ரொம்ப இன்டெப்த்தாக நம்மளுக்கு ப்ராப்ளம் சால்விங் வந்து கம்பேரிட்டிவாக கம்மியாக இருக்கும். ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் தான் கேட்பாங்க. சில கம்பெனிஸ் வந்து உங்களுக்கு குட்டி குட்டி ப்ராப்ளம்ஸ் கொடுத்து சால்வ் பண்ணவும் சொல்லலாம். அது டிஃபர் ஆகும். பட் பேசிக்ஸ்க்கு என்னென்ன வேணுன்றது தான் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா ஸ்ட்ரெச்சில் உங்களுக்கு வந்து 4 வருஷம் படித்த முழு சிலபஸையும் ஒரு பிளேஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு ப்ரிப்பேர் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக செகண்ட் இயர் இல்லை தேர்ட் இயரில் அந்த கான்செப்ட்ஸ் படிக்கும் போதே ஸ்ட்ராங்காக படிச்சுக்கோங்க. அது இல்லாமல் பிளேஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் ஒரு 6th செம்லேருந்தே வந்து இந்த கான்செப்ட்ஸ்லாம் ப்ரஷ் அப் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக பிளேஸ்மெண்ட் டைமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்னால் அந்த பெர்னாலிஸ் தியரம், பாஸ்கல்ஸ் லா அதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ரெனால்ட்ஸ் நம்பர், லேமினார் ஃப்ளோ, டர்புலன்ட் ஃப்ளோ இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அதோட அப்ளிகேஷன் என்ன, அது எந்த இடத்துல நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகும் அந்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. தெர்மோடைனமிக்ஸ்லேயும் அதே தான். மெட்ராலஜியில் உங்களுக்கு அந்த நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்கும். வெர்னியர் கேலிப்பர், ஸ்க்ரூ கேஜ், அதோட லீஸ்ட் கவுண்ட் என்ன, லீஸ்ட் கவுண்ட்னா என்ன, ப்ளஸ் நீங்கள் மெஷர்மெண்ட்டுக்கு வேறு என்னென்ன டிவைஸ் யூஸ் பண்ணுவீங்க, ஜஸ்ட் அதோட யூஸு ப்ளஸ் அதில் என்னென்ன அதை எதை மெஷர் பண்ண யூஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி ஸ்லிப் கேஜஸ்னால் என்ன, அந்த மாதிரி கொஞ்சம் பேசிக்ஸ் கண்டிப்பாக ஒரு அவுட்லைன் மாதிரி பார்த்துக்கோங்க. இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் உங்களுக்கு அந்த வியூஸு, ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன், தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன், உங்களுக்கு சில இன்டர்வியூஸில் வந்து அவங்க அங்கே இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்து காமிச்சு அதுலேருந்து உங்களுக்கு டாப் வியூ, சைட் வியூ, ஃப்ரண்ட் வியூலாம் கூட ட்ரா பண்ண சொல்லுவாங்க. இல்லை வந்து இன்னும் டிசைன் பேஸ்டு கம்பெனியாக இருந்தால் உங்களுக்கு சாஃப்ட்வேர்ஸில் வந்து ஒரு டயக்ராம், ஒரு பார்ட் ட்ராயிங் கொடுத்து அதை அந்த காம்பனண்ட்டை வரைய கூட சொல்லலாம். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் கம்பெனி தான். அதே மாதிரி டிஎம்இ, டிடிஎஸ்லாம் அந்த கியர் பற்றி கான்செப்ட்ஸு இது உங்களுக்கு மெட்ராலஜிலையும் வரும். எல்லாமே இன்டர்லிங்க்டு தான் சப்ஜெக்ட்ஸ். நம்ம ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் படிச்சிருப்போம், அது இன்டெப்த்தாக அடுத்த செம்மில் வேறு ஒரு சப்ஜெக்ட்டில் படிச்சிருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டு வந்துருங்க. நம்ம உங்களோட தேர்ட் செம், ஃபோர்த் செம் சப்ஜெக்டாக அதை பேஸ் பண்ணி தான் அடுத்து வர செமஸ்டரில் இருக்க சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் தேர்ட் செம், ஃபோர்த் செம் தரவு பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து அந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு போகும்போது உங்களுக்கு கண்டிப்பாக இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஜிடிஎன்டி, ஜாமெட்ரிக் டைமென்ஷனிங் அண்ட் டாலரன்ஸ். இதுவுமே உங்களுக்கு நீங்கள் நெட்டில் போட்டிங்கனாலே வரும். நாங்கள் இமேஜஸும் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸஸில் இருக்கக்கூடிய மிஷின்ஸ், அதோட நாமன்க்ளேச்சர் அதெல்லாமும் ஜென்ரலாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டூல் நாமன்க்ளேச்சர், யூனிட்ஸ், கன்வர்ஷன், கான்ஸ்டன்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தோடையுமே இப்போ நம்ம ஸ்ட்ரெஸ்னால் அதோட யூனிட் என்ன அந்த மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது கன்வெர்ட் எப்படி பண்ணுறது, ப்ளஸ் கான்ஸ்டன்ட்ஸ். இப்போ நிறைய சப்ஜெக்ட்ஸில் நம்ம கான்ஸ்டன்ட் நிறையா பார்த்துருப்போம். இப்போ போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட், ஸ்டீஃபன் போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட்னா அந்த வேல்யூ நீங்கள் என்னென்னு தெரிஞ்சு வச்சுருக்கணும். இது ஹீட் ட்ரான்ஸ்ஃபரில் வரும். அதே மாதிரி மெக்கட்ரானிக்ஸோட பேசிக்ஸ், ஹீட் ட்ரான்ஸ்ஃபரோட பேசிக்ஸ், ஃபைனட் எலிமெண்ட் அனாலிசிஸ், ஆட்டோமொபைல் சிஸ்டம்ஸோட பேசிக். அதான் நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்ஸுமே நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன் மெக்கானிக்கலில் இருக்குது. இது இல்லாமல் அடிஷ்னலாக நீங்கள் ஏதாச்சும் எலக்ட்ரிவ் சப்ஜெக்ட் படிச்சிருந்தீங்க, அது உங்களுக்கு இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் அதுலேருந்து பேசிக்ஸ் படிச்சுக்கோங்க. இதெல்லாம் நான் என்னென்னலாம் கோர் சப்ஜெக்ட்ஸ்லேருந்து கேட்க சான்சஸ் இருக்கோ எல்லாத்தையுமே ஓரளவு லிஸ்ட் அவுட் பண்ணிட்டேன். சப்போஸ் நான் ஏதாச்சும் மிஸ் அவுட் பண்ணி அதை நீங்கள் படிக்கிறீங்கனாலுமே அந்த சப்ஜெக்ட்டையும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் படிக்கணுன்றதுக்கு தான் நான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸ்கில்ஸ் ஆஸ்பெக்டில். டிசைன் சாஃப்ட்வேர்ஸ் உங்களுக்கு சாலிட் ஒர்க்ஸ், கேட்டையா, கிரியோ இதில் வந்து அட்லீஸ்ட் ஒன்றாச்சும் தெரிஞ்சிருக்கணும். ஒன்றுக்கு மேலே தெரிஞ்சிருந்ததுன்னா நல்லது. ஆட்டோகேட் பேசிக் தான், பட் அதுவும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. அனாலிசிஸ் சாஃப்ட்வேரும் உங்களுக்கு ஒன்று தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் பேசிக் ரெக்குயர்மெண்ட் ஃபார் இன்டர்வியூ. இது கம்பெனி டு கம்பெனியும் உங்களுக்கு கண்டிப்பாக டிஃபர் ஆகும். இது வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே ஆப்டிடியூட் இருக்கும். அது நிறைய கம்பெனிஸில் ஆப்டிடியூடும் டெக்னிக்கலும் சேர்த்து கூட வைப்பாங்க. நான் ஜென்ரல் இது பிளேஸ்மெண்ட் டெஸ்ட்டோட ஒரு அவுட்லைன் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஆப்டிடியூட் இருக்கும், அதுக்கப்புறம் டெக்னிக்கல் ரவுண்ட் இருக்கும், ஃபாலோட் பை சில கம்பெனிஸில் குரூப் டிஸ்கஷன் வைக்கவும் சான்ஸ் இருக்குது. குரூப் டிஸ்கஷனில் என்ன கேட்பாங்கன்றது நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியாது. பட் ஜென்ரல் டாபிக்ஸ், சோஷியல் மீடியா, டெக்னாலஜி, சயின்ஸு, ப்ளஸ் சைபர் செக்யூரிட்டி, ஏஐ, அதுக்கப்புறம் கேஷ்லெஸ் எக்கானமி, அந்த மாதிரி இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு குரூப் டிஸ்கஷனில் பேசுகிறதுக்கு இதாக இருக்கும். ப்ளஸ் சில டிசிப்ளினரி நார்ம்ஸ், ஒருத்தர் பேசும்போது இன்டரப்ட் பண்ணக்கூடாது, என்ன போஸ்டரில் உட்காரணும், அந்த மாதிரி இருக்கிறது. ப்ளஸ் வந்து ஆர்கியூமெண்ட் மாதிரி அதை கொண்டு போகாமல் ஒரு ஹெல்தி கான்வர்சேஷனாக கொண்டு போகணும். எல்லோரும் இன்ட்ராக்டிவாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் இன்டர்ஃபியர் ஆகி ஒருத்தவங்களை நம்ம வந்து ஒரு டிபேட் மாதிரியும் அது ரொம்ப கொண்டு போகக்கூடாது. ஒரு ப்ரொஃபஷ்னல் வே ஆஃப் டிஸ்கஷன் மாதிரி தான் போகணும். ப்ளஸ் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 times அதில் உங்களோட பாயிண்ட்ஸை வந்து சொல்கிற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி மேக்ஸிமம் 5 to 10 minutes தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சில ஜென்ரல் டாபிக்ஸ்க்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. மெயினாக நீங்கள் ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் பேச தெரிஞ்சிருக்கணும். ப்ளஸ் நீங்கள் சொல்ல வர பாயிண்ட் கிளியராக கன்வே ஆகணும். இதுதான் மெயினாக பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக பர்சனல் இன்டர்வியூ.
இது நம்ம நிறையா கேள்விப்பட்டிருப்போம். இதில் நீங்கள் ரெஸ்யூமில் லிஸ்ட் அவுட் பண்ணதை கூட மேபி கேட்கலாம். இல்லை அது இல்லாமல் உங்களோட நீங்கள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்கனவே இருந்துச்சு, இல்லை இன்டர்ன்ஷிப்ஸ் ஏதாச்சும் போயிருந்தீங்கன்னா அதை பற்றி கேட்பாங்க. அப்புறம் டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப், உங்கள் பர்சனலாக ஏதாச்சும் கேட்கலாம், ஹாபீஸ் கேட்கலாம். இது இல்லாமல் ஜென்ரலாக வேறு என்ன வேணுமோ கேட்கலாம். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு உங்களை பற்றி என்னென்ன சொல்லணுன்றதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ரெஸ்யூமுமே நீங்கள் கம்பெனி டு கம்பெனி கொஞ்சம் மாற்றுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்கில்ஸ், இப்போ ஒரு கம்பெனி என்ன ஸ்கில்ஸ் ரெக்வயர்டோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்கோ அதை நீங்கள் அந்த கம்பெனிக்கு போகிறதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரெஸ்யூம் நீங்கள் 1 பேஜுக்கு மேலே போட்டால் நல்லா இருக்காதுன்றனால நீங்கள் ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் ரெக்குவயர்மெண்ட்ஸ்லாம் போட்டு தான் ஒரு ரெஸ்யூம் ரெடி பண்ணியிருப்பீங்க. ஸோ ஒரு இன்டர்வியூக்கும் போகிறதுக்கு முன்னாடி அதை லைட்டாக அப்டேட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி அந்த கம்பெனிக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்கோ அதை ஹைலைட் பண்ணி மேலே கொடுக்குறது, அந்த மாதிரி சில ஃபியூ ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் ரெஸ்யூம் ஸ்டாண்ட் அவுட் ஆகி நீங்கள் அவுட் பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் ரெஸ்யூமில் நீங்கள் உண்மையாக உங்களுக்கு இருக்கிற ஸ்கில் ப்ளஸ் உங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் அதை மட்டும் போடுங்க. ஃபால்ஸாக எதுவும் போட்டிங்கன்னா அது நம்மளுக்கு தான் பிரச்சனை. ஸோ நீங்கள் இருக்கிறத மட்டும் போட்டுட்டு அது நல்லபடியாக ப்ரெசென்ட் பண்ணி ஒரு நீட் அண்ட் கிளியர் ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் இன்டர்வியூக்கு என்னென்ன கொண்டு வர சொல்கிறாங்களோ கரெக்டாக எடுத்துக்கோங்க. ப்ளஸ் இதில் நான் மென்ஷன் பண்ணது இல்லாமல் சில கம்பெனிஸில் உங்களை வந்து அனாலிட்டிக்கல் திங்கிங் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ், கிரிட்டிக்கல் திங்கிங் கொஸ்டின்ஸ், ஒரு சினாரியை கொடுத்து அதை நீங்கள் எப்படி டீல் பண்ணுவீங்க, ப்ராப்ளம் சால்விங் இது இல்லை ஜென்ரலாக உங்களை அனலைஸ் பண்ணுறதுக்கு டே டு டே லைஃப்பில் ஏதாச்சும் இருக்க ஒரு சுச்சுவேஷன் கொடுத்து நீங்கள் அதை எப்படி டீல் பண்ணுவீங்கன்னு உங்களோட திங்கிங் ஸ்கில்ஸை இது பண்ணுறதுக்கு எப்படி வேணுமோ அவங்க செக் பண்ணுறதுக்கு கேட்கலாம். இதெல்லாம் ஹெச்ஆர் ரவுண்டில் நீங்கள் எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் கம்பெனி தான். ஸோ நீங்கள் பேசிக் ஒரு அவுட்லைன் நான் இதில் சொல்லியிருக்கேன். அது இல்லாமல் நீங்கள் அந்த ஸ்பெசிஃபிக் கம்பெனியை பற்றி பார்த்துக்கிறது, அந்த கம்பெனியோட இது என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, அந்த ப்ராடக்ட்டை பற்றி கொஞ்சம் உங்களுக்கு தெரியுமா, இதெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அந்த கம்பெனிஸ் ஏற்கனவே அட்டன் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் ப்ளேஸ் ஆகிருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட அந்த கம்பெனியை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிறது, உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்ற இன்புட்ஸுமே நீங்கள் கேட்டுக்கலாம். இது ஜஸ்ட் ஒரு பேசிக் அவுட்லைன் தான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.